தமிழகம் முழுவதும் 232 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் திட்டமிட்டபடி நாளை 68 மையங்களில் எண்ணப்படும் என தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் லக்கானி கூறியுள்ளார். ஓட்டெண்ணிக்கை 68 மையங்களில் நாளைக்கு நடைபெற இருக்குது. காலையில் 8 மணிக்கு முதலில் போஸ்டல் பேலட் எண்ணப்படும். ஒவ்வொரு 500 போஸ்டல் பேலட்டுக்கு ஒரு தனி டேபிள் ஒதுக்கப்படும். 8:30 மணிக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இவிஎம் இயந்திரங்கள் பதிவானது வாக்கு எண்ணப்படும். மொத்தம் 3236 டேபிள்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. அதில் 219 தொகுதிகள் 14 டேபிள்கள் இருக்குது. அதிகபட்சத்தில் சோழிங்கநல்லூர் தொகுதியில் 24 டேபிள் வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை டேபிள் மொத்தம் வாக்கு எண்ணும் அலுவலக எண்ணிக்கை 13,592 ஆகும். இதில் மாநில அதிகாரிகள் 9,621, மத்திய அரசு மைக்ரோ அப்சர்வர் சொல்லக்கூடிய 3,971. ஒவ்வொரு டேபிளும் இந்த தடவை ஒரு மைக்ரோ அப்சர்வர் இருப்பார்கள். அவங்க ஒவ்வொரு ரவுண்டுக்கு கையெழுத்து போடுறதுக்கு அப்புறம் தான் அதை கம்ப்யூட்டர்ல அதை பதிவு செய்யப்படும். கம்ப்யூட்டர் டேபிள்ல இன்னொரு மைக்ரோ அப்சர்வர் இருப்பாரு. அது அவர் சரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு சுற்றோட ரிசல்ட் வெளியே ஏற்படும்.